ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் தால்ச்சா ஈஸியான மெத்தடில் பிகினர்ஸ்க்காக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துலாமா? இன்னைக்கு நம்ம சிக்கன் தால்ச்சா பண்ணலாமா? அதுக்கு 1 கப்பு பருப்பு, 1/2 கப்பு கடலைப்பருப்பு, 2 தக்காளி, 4 பச்சை மிளகா, கொஞ்சம் மஞ்சத்தூள், எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு நல்லா வெந்து கடலைப்பருப்பு இந்த மாதிரி தெரிகிற அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். ஒரு லெமன் சைஸ் புளி நல்லா கரைச்சி அந்த தால்லேயே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து சைடில் எடுத்து வச்சிடலாம். நம்ம தாளிக்கிறதுக்காக ஒரு ப்ரெஷர் குக்கரில் பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். 2 வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா வதக்கிட்டு சிக்கன் வந்து ஒரு 1/4 கிலோ நான் எடுத்திருக்கேன். நல்லா பெரிய பெரிய சைஸாக எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது போட்டுட்டு அந்த ஆயில்லையே நல்லா நம்ம அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இதில் நம்ம மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து இன்னும் கொஞ்சம் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். வெறும் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், தனியாத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் வெஜிடபிள்ஸ் வந்து கத்திரிக்காவும் வாழைக்காவும் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுவாங்க. நான் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா புதினா கொஞ்சமாக, கொத்தமல்லி கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு 2 விசில் வச்சு நம்ம எடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதிகமாக வச்சோன்னா நம்ம காய் எல்லாமே ரொம்ப குழஞ்சி போயிடும். அதனால் 2 விசில் கரெக்டாக இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம இப்போது வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 2 விசில் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு வெந்து வந்துடுச்சு. எந்த காயும் உடையாமல் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம தால் வந்து இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி இப்போவே நீங்கள் பார்த்து வச்சுடுங்க. ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் ஓரளவுக்கு மீடியமாக வச்சுட்டு இப்போ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நம்ம மாங்காய் ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சிக்கன் தால்ச்சா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தண்ணியாக தெரிஞ்சால் கூட கொஞ்ச நேரத்தில் அது திக்காயிடும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். கொத்தமல்லி தழை மேலே போட்டு நல்லா தலப்பலன்னு கொதிக்க விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான சிம்பிளான மெத்தடில் நம்மளுடைய சிக்கன் தால்ச்சா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். மாங்காய் அதெல்லாம் போட்டு சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன்னா சீரக சம்பாவில் கீ ரைஸ் பண்ணேன். 2 காம்பினேஷனாக அல்டிமேட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கீ ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு நான் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். சிக்கன் எல்லாம் பர்ஃபெக்டாக வெந்திருந்துச்சு. அந்த காய் எல்லாம் சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.